தமிழக அரசின் சீராய்வு மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதால் வரும் பொங்கல் பண்டிகைக்கு ஜல்லிக்கட்டு நடக்குமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இதனால் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், காளை மாடு வளர்ப்பவர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். ஜல்லிக்கட்டை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ மீண்டும் அந்த தடை என்பதை உறுதி செய்து நீதிமன்றத்தில் நமக்கு வாய்ப்பு இல்லை என்றது உறுதியான பிற்பாடு இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தால் ஒழிய இந்த பாரம்பரியத்தையும் இந்த கலாச்சாரத்தையும் தமிழுடைய வீரத்தையும் அந்த அருமை பெருமைகளை இழக்காமல் வருகின்ற 2017 பொங்கல் திருநாளில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு இந்த தமிழக அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும். நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இருந்தாலும் இது என்ன அமைப்பு, என்ன எதுக்கு பண்ணுறாங்க என்னென்னு தெரியல. வருஷத்தில் ஒரு நாள் அவங்க ஜாலியாக தெருவில் விரட்டி விட்டு தண்ணி பிடிச்சி இது போகிறோம். இது அவங்களுக்கு என்ன இருக்குது, இதில் ஏன் தலையிடணும்? எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது நாட்டில். இதெல்லாம் ஒரு இதா இல்லை, இதை வச்சு பொழைப்பு நடத்துகிறாங்களா அவங்க? இதெல்லாம் பெரிய வேதனையாக இருக்குது. மறுசீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் ஏற்காது எங்களுக்கு பெரிய வருத்தத்தை அளிக்குது. இதன் ரீதியாக அவுனியாவரம் மக்கள் அனைவரும் கடையெடுப்பு போராட்டம் மற்ற போராட்டங்கள் நடத்திட்டு அனைத்து கட்சி அரசியல் தலைவர்களையும் சந்தித்து எங்களோட உணர்வுகளை பிரதிபலிக்கிற விதமாக போராட்டங்களில் பங்கேற்க நாங்கள் ஏற்பாடு செய்வோம். அதையும் தாண்டி ஜல்லிக்கட்டுக்கான ஒரு தீர்வை மத்திய மாநில அரசு எங்களுக்கு உடனடியாக பெற்றுத்தரலைன்னா தடையை மீறி நாங்கள் நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு எங்களுக்கு மாநில அரசு மத்திய அரசு தள்ளப்பட்டிருக்கு. அதனால் எங்களோட உணர்வுகளை புரிஞ்சு கொள்கிற அளவுக்காக நீதிமன்றம் இருக்குன்னு பார்த்தோம். நீதிமன்றம் அதுக்கான வாய்ப்புகள் தரல. இப்போ 2 வருஷமாக நடந்த ஏமாந்த மாதிரியே இப்போ இந்த வருஷமும் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நாங்கள் கன்றுலேருந்தே மாடை வாங்கி 3 வருஷமாக வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷமாக ஜல்லிக்கட்டில் அடைச்சிருவோமா அப்படின்னு எவ்வளோ வேதனையாக இருக்குது தெரியுங்களா? மாடெல்லாம் எப்படி நாங்கள் புள்ள மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ கறிக்கு விற்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க எங்கள் மாட்டெல்லாம். அவ்வளோ வேதனையாக இருக்குங்க, என்ன பண்ணுறேனே தெரியல. நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த வருஷமும் அப்படி தான் இருந்தோம். இந்த வருஷம் நடக்குமாங்கிறது என்னன்னு தெரியல. இந்த வருஷம் கண்டிப்பாக நடக்கணுங்கிறது எங்களோட வேண்டுகோள். தமிழக அரசு இதை முன்னாடி நின்று ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு ஆணை பிறப்பிக்கும்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்கணும்.